ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ட்ரீம்11 என்னோட லைவ் ப்ரூஃபை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ட்ரீம்11 கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இருந்தே நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். ட்ரீம்11 ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் ப்ரூஃப் இப்போ பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 15,841 ரூபா இது வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் என்னோட பறிச்சது. இதேமாரி நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. நம்மளோட ட்ரீம்11 நான் விளையாடக்கூடிய டீம் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுனாலும் சரி, வீடியோ கடைசியில் இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கடைசியில் முழுசாக போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம்11 பற்றி சூப்பரான ட்ரிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் ரொம்பவே முக்கியமான நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் பார்ட் 1 ட்ரிக்ஸ் வீடியோ வந்து போய் பாருங்கள். அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கு. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஜிஎல்ல நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு கடைசியில் என்னோட ட்ரீம்11 டீம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். வீடியோவுக்கு கடைசியில் ரொம்பவே முக்கியமான நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். அதையும் செக் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாவது சூப்பரான ட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அமௌண்ட் வந்து வின் பண்ணுறது உங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அமௌண்ட்டு வின் பண்ணியே கிட்டத்தட்ட 15,000க்கு மேலே மாதம் கம்பல்சரி வந்து வின் பண்ணுவேன். எந்த ஒரு அமௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே. நான் ப்ரூஃப் வந்து ஃபஸ்ட்டிலே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் விளையாட விருப்பம் இல்லை, உங்களுக்கு லட்சக்கணக்கில் தான் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வருங்க கிராண்ட் லீக் ஜிஎல்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய மேட்சில் வந்து வின் பண்ணும், லட்சக்கணக்கில் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டீம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி வந்து எல்லா நார்த் இந்தியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து வின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜிஎல் டீமு அப்படின்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ப்ரொஃபைலில் அவங்க மேட்சஸ்ன்னு கலந்துக்கிட்டது எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோற்றுருப்பாங்க. சரிங்களா? அவங்க விளையாண்ட எல்லா மேட்ச்லையும் 80%, 70% தோற்று போனவங்க தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து நம்ம எல்லோரும் விளையாடக்கூடிய மேட்ச் வந்து விளையாட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக விளையாடுவாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 80% பேர் தோனி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிளேயர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. இருக்கிறதுலே செலக்ட் பண்ணாதவங்க யாரோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ தோனிக்கு பதிலாக நிக்கலஸ் போரான் இருக்கார் அப்படின்னா, நிக்கலஸ் போரானை 20% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவரை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் செலக்ட் பண்ணுற டீம் வந்து வின் ஆனிச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ரேராக இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதே வந்து தோனி வந்து டக் அவுட் ஆகுறாரு, நிக்கலஸ் போரான் வந்து ஒரு அந்த 20% செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான் அந்த லட்சக்கணக்கில் வின் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் அவங்க லட்சக்கணக்கில் வின் பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க நிறையா மேட்ச் வந்து கண்டிப்பாக தோற்றுருப்பாங்க. சரிங்களா? லட்சக்கணக்கில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே மேட்ச் போட்ட உடனே அந்த பணம் கிடைக்காது. நிறையா மேட்ச் வந்து தோற்றுருப்பாங்க. ஆனால் வின் பண்ணுற மேட்சஸில் வந்து பெரிய அமௌண்ட் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிராண்ட் லீக்கில் வின் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் அது. ரெண்டாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், இருக்கிறதுலே கம்மியாக செலக்ட் பண்ண ஒரு பிளேயரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்படின்னா யாருமே செலக்ட் பண்ணாத 11 பிளேயர்ஸுமே நம்ம செலக்ட் பண்ணுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படி வந்து எடுத்திங்கன்னா 100% நீங்கள் தோற்றுருவீங்க. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, யாருமே செலக்ட் பண்ணாத 11 பிளேயர்ஸுமே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்து லாஸ் ஆகிருப்பீங்க. அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 11 பிளேயர்ஸ் வந்து மேட்ச்சில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர்ஸு, சரிங்களா, 5 பேர் வந்து சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். 5 பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் மேட்சஸை பார்த்துருப்பீங்க. கடந்த மேட்சஸ் எல்லாம் அவங்க விளையாண்டுருப்பாங்க. நல்லா சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு 5 பிளேயர் வந்து கம்பல்சரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 6 பிளேயர்ஸ், அதாவது 6 பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணுறவங்க கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைப்பில் 6 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த 6 பிளேயர்ஸில் ஒருத்தரை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஆவரேஜாக விளையாடக்கூடிய அந்த 6 பிளேயர்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இதுதான் இதில் இருக்கிறது முக்கியம். எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு டீமை வந்து இப்போ க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி டீம்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஜிஎல்ல வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் எப்படி ப்ளே பண்ணணும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீம் காட்டுறேன் பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டியன்ஸ் விளையாடக்கூடிய ஒரு மேட்ச் வந்து இருக்குது. சரிங்களா? ODI மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு வந்து நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய்ட்டு கிரியேட் டீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட் டீம் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விக்கெட் கீப்பிங் சான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 சூப்பரான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பார்த்திங்கன்னா சாய் ஹோப் இருக்கார், குவிண்டன் டிகாக் இருக்கார், நிக்கலஸ் போரான் இருக்காங்க. இவங்க 3 பேருமே உண்மையிலே ரொம்பவே சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ், அதிகமான செஞ்சுரி போடக்கூடிய பிளேயர்ஸ். 3 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி டீம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே இந்த பிளேயர்ஸே வந்து செலக்ட் பண்ணி எல்லா மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காதிங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸை தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சாய் ஹோப்பை பார்த்தீங்கன்னா 80%க்கு மேலே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே குவிண்டன் டிகாக் 90%க்கு மேலே எல்லாருக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிக்கலஸ் போரானை பார்த்தீங்கன்னா வெறும் 40% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் நிக்கலஸ் போரானை மட்டும் இப்போ வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
இப்போ எல்லாரும் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணல. அது இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலுமே வின் பண்ணால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் நம்ம வந்து வின் பண்ணுவோம். 50 100 தான் வின் பண்ணுவோம். ஆனால் அதை தவிர்த்து இப்போ நிக்கலஸ் பூரான் ஒரு செஞ்சுரி வந்து போட்டார் அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணாத ஒரே பிளேயர் வந்து நாம மட்டும்தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40% தான் நமக்கு காம்படிஷன். வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும். இதே இப்போ வந்து பேட்டிங் சான்ஸ் வந்து போய்க்கலாம். பேட்டிங் சான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடக்கூடிய நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. டேவிட் மில்லர் இவங்களாம் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். ஆனால் கம்மி பர்சன்டேஜ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இருந்தாலும் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் 5 சூப்பரான பிளேயர்ஸ், 6 வந்து டல்லாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னும் 4 பிளேயர்ஸ் நான் ஓனாகவே செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆல்ரவுண்டிங் சான்ஸுக்கு வந்து இப்போ போய்க்கலாம். ஆல்ரவுண்டிங் சான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஜேசன் ஹோல்டரையும் இன்னொரு பிளேயர் வந்து செலக்ட் பண்ணுறேன். பவுலிங்லேயும் அதேமாரி நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் அதிகமாக செலக்ட் பண்ணல 5 பிளேயர்ஸு, ரொம்ப கம்மியாக செலக்ட் பண்ணால் 6 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லெவல் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த பிளேயர்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள். ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்த மாதிரி சூப்பராக விளையாடக்கூடிய 5 பிளேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்லேயே செலக்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நிறையா வந்து பிளேயர்ஸ் வந்து அதிகமாக விளையாடக்கூடியதாருன்னா ஜேசன் ஹோல்டரு, ராமன் பவுல் இந்த மாதிரி வந்து சில பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக 70% மேலே செலக்ட் பண்ண 5 பிளேயர்ஸ். அதை தவிர்த்து 40% கீழே இருக்கக்கூடிய 6 பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான் இருக்கிறதுலே முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த டீமு தான் வந்து நான் செலக்ட் பண்ண டீமு. கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக விளையாடுற பிளேயர் கொடுக்கூடாது. ஓரளவுக்கு டல்லாக விளையாடக்கூடிய பிளேயர் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகீல் ஹுசைனுக்கு வந்து நான் வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா 0.89% தான் இவரை வந்து கேப்டனாகவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தார் அப்படின்னா, ஹாட்ரிக் விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா இவரோட பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200க்கு மேலே போயிடும். அப்படி 200 பாயிண்ட்டுக்கு போணுச்சு அப்படின்னா இவரை செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த மேட்சில் எத்தனை பிளேயர்ஸ் வந்து விளையாண்டுருந்தாலும் 0.89% தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நாமளும் கேப்டனாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா வின்னிங் சான்சஸ் வந்து லட்சக்கணக்கில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு தான் அதிகமாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா அகீல் ஹுசைனுக்கும் வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா சமிக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, இவரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விக்கெட்ஸ் மேட்ச் வந்து அந்த இதில் விழுந்துருச்சு அப்படின்னா கம்பல்சரி இவங்க வந்து அதிக அமௌண்ட் வந்து வின் பண்ணுவாங்க. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் வின்னிங் சான்சஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஒரு மேட்சஸில் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச் போணுச்சு அப்படின்னா. இதை தவிர்த்து நார்மலாக எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் ஹோல்டர் நல்லா விளையாடுறாரு, நிக்கலஸ் பூரான் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. லாஸ் ஆனாலும் பெரிய லெவல் கிடையாது. 35 ரூபா 45 ரூபா கிராண்ட் லீக்கு வந்து அவ்வளோதான் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் வின் பண்ணால் பெரிய அமௌண்ட்டு தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி டீம் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை வின் பண்ணுவீங்களே தவிர்த்து எல்லோரும் செலக்ட் பண்ணுற ஒரே பிளேயர்ஸை நீங்களும் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க விளையாடுற மாதிரியே மேட்சஸை நீங்களும் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 60 ரூபா 70 ரூபாய்க்கு மேலே வின் பண்ணுறதுக்கான சான்சஸே இருக்காது. நிறைய பேர் இத்தனை வருஷமாக விளையாண்டுட்டு இருப்பீங்க, விளையாண்டுருக்கீங்களே தெரியும் அவங்க இருந்து எப்படி மேட்ச் வந்து கிராண்ட் லீக்கில் ப்ளே பண்ணியிருப்பீங்க, எதனால் நீங்கள் வின் பண்ணல அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டீங்க தான் இதுதான் அதுக்கான காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லீக்கான சூப்பரான ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது இன்னும் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். பார்ட் 3 வீடியோ நான் அடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். வின் பண்ணணும்னு ஆசை கிடையாது. பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் வின் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பார்ட் 3 வீடியோவில் சூப்பரான ட்ரிக்ஸ் கொடுத்துருங்க, அதை போய் பாருங்கள். அனலைஸ் ரிப்போர்ட் மூலிமா ப்ரைம் டீம் வந்து கொடுத்துட்ருக்கோம். Dream11க்கான ப்ரைம் டீம் வந்து நம்ம கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா Dream11 வந்து நானே என்னோடய டீம் மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் வந்து விளையாண்டுட்ருக்கோம். என்னோட இந்த ஒரு மாதத்துக்கான வின்னிங்ஸ் வந்து பாருங்கள். நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் ப்ரூஃப் இப்போ பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 15,841 ரூபா இது வரைக்கும் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் என்னோட பறிச்சது. இதேமாரி நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. நம்மளோட Dream11 மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும், ஒரு 3,000லேருந்து 10,000 ரூபாய்க்கு மேலே வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே அந்த மெம்பர்ஷிப் குரூப்பில் இருக்காங்க. அந்த மெம்பர்ஷிப் குரூப்பில் டெய்லியும் Dream11 நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்க்கான ரிப்போர்ட்டு அனலைஸ் ரிப்போர்ட்டை வச்சு உங்களுக்கு டீம் கொடுப்பாங்க. அந்த டீமை யூஸ் பண்ணி நீங்கள் குறைஞ்சபட்சம் 3,000லேருந்து 10,000 வரைக்கும் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஈஸியாக Dream11 எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு கிட்டத்தட்ட 10 ட்ரிக்ஸ் வீடியோ தனியாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது பர்சனலாக கொடுப்பாங்க. அந்த ட்ரிக்ஸ் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்களாவே கம்பல்சரி மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இந்த 2வது ட்ரிக்ஸ் என்ன ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே கொடுத்துருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட நேமை மெசேஜ் பண்ணி அனுப்பிடுங்க. மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் வரும். அதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு டீம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுக்க போகிறாங்க. Dream11 நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் மெசேஜஸை கண்டிப்பாக பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா Dream11 ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. Dream11 இப்போ தான் புதுசாக விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் ட்ராவல் விளாக் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது சரிங்களா. அது நம்ம சேனல் தான். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து டீம் கிரியேட் பண்ணுறது, எப்படி கரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேஷ் போனஸ் எடுக்கிறது, கேஷ் போனஸ் எதனால உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அந்த சேனல் இருக்குது. அதனால் டைம் ட்ராவல் சேனலுங்கிற யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சர்ச் பண்ணி வரல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த சேனலை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேசிக் இருக்கும். Dream11 எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற எல்லா பேசிக் ட்ரிக்ஸாக எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை யூஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி ரொம்ப நாளாக விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க டேரெக்டாக தமிழ் சண்டே சேனல்லே எல்லாமே ப்ரீஃபாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு Dream11 பற்றி ஏதாவது விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, ஏதாவது டவுட் இருக்குது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. அந்த டைம் ட்ராவல் விளாக் சேனலில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கான ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணி நான் அந்த சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஐஃபோன் வின்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லக்கி வின்னர்ஸாக யார் வேணாலும் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.